இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது தமிழ்விண்ணின் காலை நேர பிரதான செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். 8 மாத சித்திரவதை, கோட்டாபயவிற்கு சுரேஷ் சலே வழங்கிய செய்தி, வெளிவரும் பல மர்மங்கள், பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை, யாழ்போதனாவில் மீண்டும் குருதிக்கு தட்டுப்பாடு, நேபாள அரசாங்கத்திற்கே மோசடி செய்த இலங்கை அதிகாரிகள், நாமலை ஜனாதிபதியாக்கும் வரை ஓயப்போவதில்லை, யாழ்போதனா சுகாதார தொண்டர்கள் 4வது நாளாகவும் போராட்டம், வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது எழுச்சி மாநாடு, ஈழத் தமிழர்களுக்கு பகிரங்க அழைப்பு, தேர்தல் நடந்தால் 8 மாகாணங்களில் பொதுஜன பெரமுனவே ஆட்சி அமைக்கும், சாந்த பண்டார நம்பிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். சுரேஷ் சலே ஒரு இராணுவ அதிகாரி போலன்றி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் அடிமையாகவே செயல்பட்டார் என்று முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு பிரிவு தலைவர் சுரேஷ் சலே குறித்து கடுமையான விமர்சனங்களை பொன்சேகா முன்வைத்துள்ளார். சுரேஷ் சலே செய்த ஒவ்வொரு செயலும் கோட்டாபய ராஜபக்சவின் அனுமதியுடனும் ஆசையுடனும் தான் நடந்தது என்று தெரிவித்துள்ளார். கோட்டாபய ராஜபக்சவின் அனுமதி இல்லாமல் சுரேஷ் சலே கழிவறைக்கு கூட சென்றிருக்க மாட்டார் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த முழு விவகாரத்திலும் தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி கோட்டாபய ராஜபக்ச என்றால் சுரேஷ் சலே அதன் வால் பகுதி போன்றவர் என்று தெரிவித்துள்ளார். இந்த செயற்பாடுகள் குறித்து ஏனைய ராஜபக்சவினரும் நன்கு அறிந்திருந்தனர் என்று குறிப்பிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய குண்டுதாரியாக கருதப்படும் ஜஹ்ரான் ஹாசிம் உள்ளிட்ட குழுவினருடன் சுரேஷ் சலே மிக நெருங்கிய தொடர்பை பேணி வந்தார் என்று குறிப்பிட்டிருந்தார். யுத்தத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் ஷெஹ்ரான் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு சுரேஷ் சலே மூலமாகவே சம்பளம் வழங்கப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். இந்த அனைத்து பணப்பரிமாற்றங்களும் ராஜபக்சகளின் முழுமையான ஆசீர்வாதத்துடனேயே இடம்பெற்றன என்று வலியுறுத்தியுள்ளார். பழிவாங்கல் நடவடிக்கைகள் கடந்த காலத்தில் எந்தவொரு வழக்குகளோ அல்லது குற்றச்சாட்டுகளோ இன்றி என்னை 8 மாதங்களாக கைது செய்து காவல் வைத்து சித்திரவதை செய்யுமாறு கோட்டாபய ராஜபக்சவிற்கு ஆலோசனை வழங்கியது சுரேஷ் சலே உள்ளிட்ட குழுவினர் தான் என்று தெரிவித்துள்ளார். அதனை கடந்து எனது மனைவி மற்றும் மகள்கள் கூட கடுமையான அழுத்தங்களுக்கு உள்ளாக்கப்பட்டனர். விமான நிலையத்தின் போது கூட அவர்கள் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அச்சுறுத்தப்பட்டனர் என்று சரத் பொன்சேகா சுட்டிக்காட்டினார். மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. அத்துடன் அனுராதபுரம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை இரத்த வங்கி பிரிவில் தற்போது மீண்டும் அனைத்து வகை குருதிக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை இரத்த வங்கி பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இந்த வாரம் 4 குருதிக்கொடை முகாம்கள் இரத்தாக்கியதால் குருதி சேகரிப்பு பாதிக்கப்பட்டுள்ளது. குருதி கொடையாளர்கள் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை இரத்த வங்கியின் 12ஆம் இலக்க நுழைவாயிலில் ஊடாக தினமும் காலை 8 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வந்து குருதி கொடை வழங்கி உயிர்காக்கும் உன்னத பணிக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனை இரத்த வங்கி பிரிவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நேபாள தூதரகம் ஒன்றை அமைப்பதற்காக சுமார் 36 ஆண்டுகளுக்கு முன்பு கொழும்பில் நேபாள அரசாங்கத்தால் வாங்கப்பட்ட காணி ஒன்று தனியாருக்கு 2 முறை விற்கப்பட்டுள்ளதாக நேபாளத்தின் கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினை நேபாள கணக்காய்வாளர் நாயகத்தின் 63வது வருடாந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளின்படி குறித்த சொத்தின் உரிமையிலும் பாதுகாப்பிலும் முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் தூதரக கட்டிடம் ஒன்றை அமைக்கும் நோக்கில் நேபாள அரசு 1989ஆம் ஆண்டில் கொழும்பில் சுமார் 1.5 ஏக்கர் காணியை $3,60,000 அமெரிக்க செலுத்தி வாங்கியதாக அந்த அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. அத்தூதரக காணியின் ஒரு பகுதி 1994ஆம் ஆண்டில்
தனியாருக்கு 2 முறை விற்கப்பட்டதாக கூறப்பட்டதுடன் இது அதன் உரிமை தொடர்பாக பாரிய சட்ட மற்றும் ராஜதந்திர ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. மோசமான நிர்வாக மேற்பார்வை மற்றும் சட்டபூர்வமான ஆவணங்களை பெற்றுக்கொள்வதில் ஏற்பட்ட தவறு ஆகியவை இந்த சர்ச்சைக்குரிய பரிவர்த்தனைகள் நடப்பதற்கு இடமளித்துள்ளதாக அந்த அறிக்கை கூறியுள்ளது. உடனடியாக முறையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் அந்த சொத்தை மீண்டும் மீட்பது அல்லது அதன் முழு உரிமையை தம்பசப்படுத்த நேபாளத்திற்கு கடினமாகிவிடும் என்று நேபாள அதிகாரிகள் கூறியுள்ளனர். நாமல் ராஜபக்சவை அடுத்த தேர்தலில் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என்று பௌத்த தேசியவாத அமைப்பான ராவணா பலய அமைப்பின் பொதுச் செயலாளர் இந்தேகந்த சத்தாதிச தேரர் சுட்டிக்காட்டினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கிராமங்கள் தோறும் வேலை திட்டத்தின் கீழ் அனுராதபுரம் மாவட்டத்தில் கெக்ராவை தொகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தலைமையில் நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சத்தாதிச தேரர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இன்று அரசாங்கத்தில் இருப்பவர்கள் எங்களிடம் வந்து அடுத்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கேட்கின்றார்கள். நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக செயற்படும் தரப்பினர் அவரிடமிருந்து விலகுமாறு எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கின்றோம். உங்களுக்கு இருப்பது போன்ற முதுகெலும்பில்லாத நிலை எங்களுக்கு இல்லை. நாமல் ராஜபக்சவை அடுத்த தேர்தலில் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை. இந்த அரசாங்கத்துக்கு செய்து தெரிந்த ஒன்றுமில்லை. இவர்கள் முழுமையாக டயஸ்போரா மற்றும் புலிகள் ஆதரவு சக்திகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவே செயற்படுகின்றார்கள் என்று மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலேவை சிறை வைத்து இந்த நாட்டுக்கு சேவை செய்த அந்த அன்பான ராணுவ வீரனை தண்டித்து சித்திரவதைக்கு உள்ளாக்கி வருகின்றார்கள். நாம் இன்று அனுபவிக்கும் இந்த சுதந்திரத்துக்கு அன்றைய புலனாய்வு பிரிவினருக்கு தலைமை தாங்கிய சுரேஷ் சலே போன்றோரின் அர்ப்பணிப்பு தான் காரணம். அவரை துன்புறுத்துவது மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச அல்லது நாமல் ராஜபக்ச ஆகியோரின் பெயரை சிதைப்பதற்காகவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என்று கூறிக்கொண்டு இன்று சுரேஷ் சலேவை கைது செய்து வைத்திருக்கின்றார்கள். உண்மையில் அந்த தாக்குதலை நடத்தியது இப்ராஹிம் என்பவர் அன்றே அந்த தாக்குதலில் உயிரிழந்தார். உண்மையான சூத்திரதாரிகள் இன்று சுதந்திரமாக இருக்கின்றார்கள். தனது உயிரையும் பொருட்படுத்தாது நாட்டுக்காக பணியாற்றிய சுரேஷ் சலேவை பார்க்க இன்று அவரது மனைவியும் பிள்ளைகளும் சென்றபோது நான் இந்த நாட்டை நேசித்தேன், இன்றும் நேசிக்கின்றேன். எனது இறுதி காலத்தில் எனது கண்களை தானம் செய்ய தீர்மானித்திருக்கின்றேன் என்று அவர் கூறியதாக அறிந்து நான் கண் கலங்கினேன் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் தமக்கு நேர்முக தேர்வுக்கான அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் என்று கோரி ஆரம்பித்த போராட்டமானது இன்று 4வது நாளாகவும் இடம்பெற்று வருகின்றது. இன்றைய போராட்டத்தில் 2 அணிகளாக பிரிந்த சுகாதார தொண்டர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாகவும் கொழும்பு சுகாதார அமைச்சுக்கு முன்பாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். யாழ்ப்பாண வைத்தியசாலையின் சுகாதார பணிப்பாளர்கள் வெற்றிடத்திற்கான நேர்முக தேர்வுக்கான அழைப்புகள் 92 பேருக்கு விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 5 வருடங்களாக பணியாற்றும் தமக்கு முன்னுரிமை வழங்கப்பட்ட பின்னரே ஏனையோருக்கு வழங்கப்பட வேண்டும் என்று கூறியே இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. நாட்டின் இலவச சுகாதார சேவையின் மனிதவள தரம் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் அரசு சுகாதார முகாமித்துவ உதவி சேவையின் தரத்துக்கான 237 பேரை கொண்ட 2வது குழுவினரை இணைத்துக் கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாடு எதிர்வரும் ஜூன் 20ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாடு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் பிற்பகல் 2 மணிக்கு ஆரம்பமாக உள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். ஈழத்தமிழ் அரசியல் வரலாற்றில் முக்கிய திருப்புமுனையாக கருதப்படும் வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அரசியல் வரலாற்று மற்றும் சமகால அரசியல் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக ஆராயப்படவுள்ளது. தமிழ் தேசிய அரசியலின் எதிர்கால பாதைகள் தொடர்பான கருத்து பரிமாற்றங்களும் இடம்பெறவுள்ளன. இந்த நிகழ்வில் அரசியல் பிரதிநிதிகள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், கல்வியாளர்கள், ஆய்வாளர்கள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று பலரும் கலந்து கொள்ள உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை 50 எழுச்சி மாநாட்டில் பங்கேற்று வரலாற்று பொறுப்பை பகிர்ந்து கொள்ளுமாறு உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழர்களை உரிமையோடு அழைக்கின்றோம் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டால் வடக்கு மாகாணம் தவிர்ந்த ஏனைய 8 மாகாணங்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தனித்து ஆட்சி அமைக்கும் என்று முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டார நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு மக்கள் மத்தியில் ஒவ்வொரு நாளும் ஆதரவு மிக வேகமாக பெருகி வருகின்றது. குறிப்பாக நாட்டின் கிராமிய மட்டங்களில் பொதுஜன பெரமுனவுக்கு பேராதரவு கிடைத்துள்ளது என்பதை எங்களால் களத்தில் நேரடியாக காண முடிகின்றது. எனவே எந்தவொரு தேர்தலையும் எதிர்கொள்ள அச்சப்படும் நிலையில் எங்களது கட்சி இல்லை. இழுபறையில் உள்ள மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு தற்போதைய அரசுக்கு மிகவும் துணிச்சலாகவும் பகிரங்கமாகவும் நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றோம். அரசியல் லாபங்களுக்காக கட்சிதாவும் மக்கள் பிரதிநிதிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை பறிக்கக்கூடிய புதிய சட்டமூலங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் எதிரானவர்கள் அல்ல. சுயநல அரசியலை தடுக்கும் அத்தகைய சட்டமூலங்களை நாடாளுமன்றத்தில் நாங்கள் நிச்சயமாக முழுமையாக ஆதரிப்போம் என்று தெரிவித்திருந்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். 8 மாத சித்திரவதை கோட்டாபயவிற்கு சுரேஷ் சலே வழங்கிய செய்தி. வெளிவரும் பல மர்மங்கள். பல இடங்களில் இடியுடன் கூடிய மழை. யாழ்ப்பாணத்தில் மீண்டும் குருதிக்கு தட்டுப்பாடு. நேபாள அரசாங்கத்திற்கே மோசடி செய்த இலங்கை அதிகாரிகள். நாமலை ஜனாதிபதியாக்கும் வரை ஓயப்போவதில்லை. யாழ்ப்பாண சுகாதார தொண்டர்கள் 4வது நாளாகவும் போராட்டம். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது எழுச்சி மாநாடு. ஈழத் தமிழர்களுக்கு பகிரங்க அழைப்பு. தேர்தல் நடந்தால் 8 மாகாணங்களில் பொதுஜன பெரமுனவே ஆட்சி அமைக்கும். சாந்த பண்டார நம்பிக்கை. இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.